அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணையில் இயக்குநர் அமீர் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்து பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 தனிநபர்களும், ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை கூடுதல் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் தேவன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்போ அமீர் உள்ளிட்ட குற்றச்சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டப்பட்ட நோருடீன், அப்துல் ரஹீம் ஜின்னா, பெஹோரி பெஹோகான் ஆகிய 3 பேர் முகவரி மாறியுள்ளனர். எனவே சம்மன் சென்றடையவில்லை. எனவே இது இறுதி வாய்ப்பாக அவர்களுக்கு சம்மன் வழங்க வேண்டும் என்றும் அடுத்த விசாரணைக்குள் சம்மன் அனுப்பி அவர்கள் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் அது தொடர்பாக மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து வழக்கு விசாரணையை வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.